ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் விளாக்ஸ். திஸ் இஸ் கலாதேவி. என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கள் மச்சான் வீட்டு சீமந்த விழா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் பார்க்காதவங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சீமந்தத்துக்கு போனோம்ல, அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அந்த குழந்தை பிறந்து இப்போ ஒரு 30 days ஆகுது. பாய் பேபி தான் பிறந்தாங்க. அம்மாவும் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. குழந்தைக்கு நேமிங் செரிமனிக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக இன்னைக்கு பார்க்க போகிறீங்க இந்த விளாகில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்ததுனால செம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் காலையில் ஒரு 9:30 9:45 இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலைல சாப்பிடல, எல்லாருமே கிளம்பி போயாச்சு. ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் தான் நடக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டெம்பரேச்சர் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. ஸோ போட்டிருந்த மேக்கப் எல்லாமே கலைஞ்சிருச்சு போகிறதுக்குள்ளே. மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டோமா, ஸோ சாப்பிட முடியல எங்களால் வீட்டில். அதனால் நாங்கள் போகிற வழியில் ஹோட்டல்லே ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வாய் ரோலிங் ஆகுது எனக்கு. ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. பட் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். இன்னும் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வரவே இல்லை, பெண்டிங் இருந்தாங்க. ஸோ டைம் ஆகிட்டு இருந்தது. அதனால டைமை மாற்றிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இலை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, பேர் வைக்கிறது டைமிங் மாற்றிட்டாங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே பேர் வச்சுட்டாங்க, நல்ல நேரம் பார்த்து. ஸோ அவருக்கு நாங்கள் என்ன பேர் வச்சோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இலை கட்டுறதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு முறம் எடுத்துக்குவோம். முறத்துக்குள்ளே உப்பு, அதுக்கப்புறம் கருப்பட்டி, சாக்லேட்ஸ், அப்புறம் இன்னும் எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சாங்க, எனக்கு தெரியல. பருப்பு வச்சாங்க, துவரம் பருப்பு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை, தட் மீன்ஸ் அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரோட கல்யாண சாரீஸ் அண்டு வேஷ்டி ஷர்ட்டு ரெண்டுத்தையும் எடுத்து அது முறத்து மேலே விரிச்சுக்கிட்டாங்க. குழந்தைய அந்த முறத்துக்குள்ளே உள்ள ட்ரெஸ் மேலே தான் படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு 3 டைம் புடப்பாங்க, அரிசி புடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி புடப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பா அப்புறம் பெரியவங்க எல்லாருமே குழந்தையோட காதில் போய் நேம் சொல்லுவாங்க, குழந்தைக்கு வச்சுருக்க நேமை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் முறையில் செய்வாங்க. டிவியில் காட்டுற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் தொட்டிலில் போட்டுட்டு காதில் பேர் சொல்லிட்டு வர்றது அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் எங்கள் இதில் செய்வாங்க.
சோலையப்பா 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 போங்க, நீங்க வச்ச பேரை வைங்க. இப்ப சோலையப்பா சொல்லிட்டு அப்புறமா நீங்க சோழ பேரை சொல்லுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழந்தைய ஒரு வழியா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சரி எப்படா இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஓடி போயிட்டான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். என்னோட சிஸ்டர் இன்ல வீடும் அங்கே ஆவடியில் தான் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து ரிலேஷன்ஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு அண்ணி கூப்பிட்டாங்க. நானுமே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஒரே வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் டைம் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொருத்தவங்களா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இன்னைக்கு. ஸோ அண்ணி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் காஃபி டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4:30க்கு மேலே எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்களும் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஒரு 6:30க்கு மேலே நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட போச்சு. ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா ரிலேஷனையும் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம், குழந்தையோட நேம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரோட நேம் வந்து தனிஷ், அதான் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.